Good morning students. History lesson 6 page number 63 Early revolts against British rule in Tamil Nadu. தமிழ்நாட்டில் பிரிட்டிஷை எதிர்த்து போராடிய ஒரு லெசனை தான் இதில் படிக்க போகிறோம். Introduction. The first resistance to East India Company territorial aggrandizement was from Pulitevar of Nerkettuncheval in the Tirunelveli region. This was followed by the chieftains in Tamil countries such as Velnachiyar, Veerapandi Kattabomman, the Maradu brothers and Theeran Chinnamalai. The lesson நெற்கட்டுஞ்செவல் புலித்தேவரை பற்றியும் அந்த நெற்கட்டுஞ்செவலில் உள்ள புலித்தேவர், வேல்நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை இவங்களெல்லாம் பிரிட்டிஷாரை எதிர்த்து எப்படி போராடினாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் படிக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பாஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஃபஸ்ட்டில் பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரஸ். த வேர்ட் பாளையம் மீன்ஸ் எ டொமைன், எ மிலிட்ரி கேம்ப் ஆர் அ லிட்டில் கிங்டம். பாளையம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன ராஜ்யம், சின்ன ஒரு அரசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாளையக்காரஸ் போலிகார் இஸ் ஹவு த பிரிட்டிஷ் ரெஃபர் டு தம். இந்த பாளையக்காரருக்கு பிரிட்டிஷார் வச்ச பேர் போலிகார் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. எந்த அரசு பிரிட்டிஷ்க்கு கப்பம் கட்டுதோ அதுதான் போலிகார் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து வச்சுருக்குறாங்க. பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீசஸ் ரெண்டட் பை அன் இண்டிவிஜுவல். பாளையக்காரர்கள் இந்த மாதிரி கப்பம் கட்டி அந்த பிரிட்டிஷ்க்கு ஒரு அரசாக இங்கே வந்து பாளையக்காரர்கள் திகழ்ந்ததாக சொல்லப்படுது. இங்கேயும் நாயக்கர், விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவரும் இங்கே வந்து பாளையக்காரர்கள் ஒருத்தராக இருந்திருக்கிறார். அப்புறம் அரியநாதர். தேர் வர் சப்போஸ் டு பி 72 பாளையக்காரஸ். மொத்தம் 72 மெம்பர்ஸ் பாளையக்காரராக இருந்து பிரிட்டிஷாரை எதிர்த்ததாக சொல்லப்படுது. த பாளையக்காரஸ் வர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவன்யூ, அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். பாளையக்காரருடைய வேலை என்ன அப்படிங்கும்போது அவங்க வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதும், வழக்கு விசாரணை செய்கிறதும், லா அண்ட் ஆர்டர் ஒழுங்கு சட்டம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது வேலையும் இந்த பாளையக்காரர் செய்து வந்திருக்கிறாங்க. படைக்காவல், அரசு காவல் அப்படின்னு சொல்லி போலீஸ் டியூட்டிஸும் இந்த பாளையக்காரர்களுக்கு இருந்ததாக சொல்லப்படும். ஒரு சின்ன அரசாங்கமாக தமிழ்நாட்டில் இந்த பாளையக்காரருடைய அரசாங்கம் இருந்ததாக சொல்லப்படுது. about 200 years from நாயக்ஸ் ஆஃப் மதுரை until the takeover of these territories by the British. நாயக்கர்களும் பாளையக்காரர்களும் ஆட்சி செய்து வந்தாங்க. நம்ம பாளையங்கோட்டை பகுதிகளை ஆட்சி செய்து வந்ததாக சொல்லப்படுது. தென் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். Among the 72 பாளையக்காரஸ் created by the Nayak rules, there were 2 blocks. 2 பகுதிகளாக பாளையக்காரர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க. கிழக்கில் ஒரு பக்கம், மேற்கில் ஒரு பக்கமாக ஆட்சி செய்து வந்தாங்க. ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அது என்னென்ன ஊர்கள் அப்படின்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த கிழக்கு பகுதிகளில் தமிழ்நாட்டில் அரசாட்சி செய்து வந்தாங்க பாளையக்காரர்கள். அதேமாதிரி மேற்கு பக்கத்தில் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இந்த பகுதிகள் மேற்கு பகுதிகளாக பாளையக்காரர் ஆட்சி செய்து வந்தாங்க. பாளையக்காரர் ரிவோல்ட், அவங்களுடைய கலகம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். புலித்தேவருடைய ஆட்சி, புலித்தேவருடைய கலகம் தான் சுதந்திர போராட்டம் மாதிரி பிரிட்டிஷாரை எதிர்த்து நடந்தது. இன் மார்ச் 1755 மாபுஸ்கான், பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்காட், ஆர்காட்டுடைய நவாபுடைய தம்பியாக இந்த மாபுஸ்கான்கிற வந்தார். காலன் ஹெரான் டு திருநெல்வேலி. கம்பெனி ஆட்சி அப்படிங்கும்போது பிரிட்டிஷாருடைய ஆட்சி. தேராஃப்டர் கானல் ஹெரான் வாஸ் அர்ஜ் டு டீல் வித் புலித்தேவர் as he continued to defy the authority of the company. இந்த கம்பெனி எதிர்த்து கானல் ஹெரான் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ், அவரை எதிர்த்து புலித்தேவர் வந்து அங்கே வந்து ஒரு போர் நடைபெறுது. கானல் ஹெரான் abandoned the plan and returned to மதுரை. ஹெரான் was recalled and dismissed for service. ஆக இந்த புலித்தேவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து போர் செய்ததை நம்ம படிக்க போகிறோம். கன்ஃபிடன்சி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களுடைய கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். இந்த புலித்தேவர் வந்து ஒரு பெரிய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி வைக்கிறார். 3 பிரதான் ஆஃபீஸர்ஸ், நவாப் சந்தா, ஷாகிப் ஏஜென்ட்ஸ், மியானா, முடிமியா அண்ட் நவாபிகான் கமாண்டர் த மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜியன்ஸ். இந்த தலைவர்களை எல்லாம் சேர்ந்து
இந்த புலித்தேவரோடு கூட ஒரு பெரிய கூட்டமைப்பை வைத்திருந்தாங்க. புலித்தேவர் had established close relationship with them. எல்லாரோட கூட ஒரு நல்ல நட்புறவு கொண்டதாக சொல்லப்படுது. புலித்தேவர் ஆல்சோ ஃபார்ம்ட் கன்ஃபெடரசி ஆஃப் த பாளையக்காரர்ஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷ். பிரிட்டிஷாரும் அவங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு வச்சுருந்தாங்க, புலித்தேவரும் ஒரு பாளையக்காரருடைய கூட்டமைப்பும் வைத்திருந்தாங்க. ஆல் அதர் மறவர் பாளையம் சப்போர்ட்டர்கள், மறவர்ஸும் இந்த புலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. த இங்கிலீஷ் சக்சீடட் இன் கெட்டிங் தி சப்போர்ட் ஆஃப் த கிங் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. பிரிட்டிஷாருக்கு உதவி செய்கிறதுக்கு ராமநாதபுரமும் புதுக்கோட்டை அரசர்கள் பிரிட்டிஷாருக்கு உதவி செய்து வந்தாங்க. மைசூர் அண்ட் பிரெஞ்ச் ஹைதர் அலி குட் நாட் ஹெல்ப் புலித்தேவர். அது மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்கெல்லாம் புலித்தேவருக்கு வந்து உதவி செய்யலை. களக்காடு பேட்டில், களக்காட்டில் ஒரு போர் பிரிட்டிஷாரை எதிர்த்து நடைபெற்றது. த நவாப் சென்ட் அன் அடிஷனல் contingent of Sipais of Muzaffar Khan and reinforced army produced to திருநெல்வேலி. அங்கேருந்து ஒரு பெரிய படையை நவாப், ஆற்காட்டிலேருந்து நவாப் வந்து திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய படையை வந்து போர் செய்யறதுக்கு அனுப்புகிறார். 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் த கம்பெனி, பிரிட்டிஷாரும் 1000 சிப்பாய்ஸ் அனுப்புகிறாங்க. முசஃபர் கான் ரிசீவ் 16 more sent by the நவாப். நவாபும் 600 பேரை போருக்காக இங்கே அனுப்புகிறார். 2000 soldiers from Travancore joined the forces of புலித்தேவர். புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக திருவிதாங்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், ட்ரிவாங்கூரில் திருவனந்தபுரம் பக்கத்தில் உள்ள ஊர்லேருந்தும் புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் வந்தது. ஆங்கிலேயரை எதிர்த்து புலித்தேவர் களக்காட்டில் போர் புரியும் போது இந்த பிரிட்டிஷாரை எதிர்த்து புலித்தேவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து தோல்வி அடைந்தது. தென் யூசுப் கான் அண்ட் புலித்தேவர். Palaikaras under Pulitevar gave an opportunity to the English interfere directly in the affairs of திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு எல்லாருமே வராங்க. யூசுப் கான், அவருக்கு 3 பேர் இருக்குது. யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் இந்த யூசுப் கானுக்கு இருக்கு. Was not prepared to attack Pulitevar unless big guns and ammunition from திருச்சிராப்பள்ளி arrived. ஒரு பெரிய படையாக அவங்க வந்து வராங்க. யூசுப் கான் began to batter the நெற்கட்டுஞ்செவல் ஃபோர்ட் and this attack continued for about 2 months. 2 மாதமாக யூசுப் கானும் புலித்தேவரும் பெரிய போராட்டமாக இங்கே வந்து ஒரு பெரிய போர் அவங்களுக்குள்ளே நடைபெறுது. புலித்தேவர் 3 major forts நெற்கட்டுஞ்செவல், வாசுதேவன் அல்லூர் அண்ட் பனையூர் கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூசுப் கான். புலித்தேவருக்கும் யூசுப் கானுக்கும் இடையே ஒரு பெரிய போர் நடைபெறுது. அதில் யூசுப் கான் தான் வெற்றி பெறுறார். இந்த நெற்கட்டுஞ்செவல் புலித்தேவருடைய ஊர், நெற்கட்டுஞ்செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 ஊர்களையும் யூசுப் கான் வந்து பிடிச்சிட்டு போயிடுறார். இந்த மீன் டைம் ஆஃப்டர் டேக்கிங் பாண்டிச்சேரி த இங்கிலீஷ் எலிமினேட்டட் த ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்சுக்காரருடைய உதவியையும் அவங்க வந்து நாடுறாங்க. பாளையக்காரர்ஸ் பிகன் டு பிரேக் அப் த ஃப்ரெஞ்ச். ஆக பிரான்ஸருடைய உதவி வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கல, பாளையக்காரர்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. யூசுப் கான் who was negotiating with the பாளையக்காரர்ஸ், ஆக எந்த தகவலை அளிக்காமல் திடீர்னு இந்த யூசுப் கான் வந்து who was negotiating with the பாளையக்காரர்ஸ் without informing company administration was charged with terroristy and hang in 1764. ஆக எந்த அறிவிப்பும் இல்லாமல் இவங்ககிட்ட தோற்று போனதுனால நிறைய பணம் அந்த மாதிரி நஷ்டஈடுகள் கொடுக்க சொல்லி ஒரு தகவல் இல்லாமல் கேட்டதுனால இந்த யூசுப் கானை வந்து புலித்தேவர் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து தூக்கிலிட்டுட்டாங்க. 1764 பாளையக்காரர் யூசுப் கானை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க. அதோடு அவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. ஃபால் ஆஃப் புலித்தேவர், இவர் இறந்த பிறகு ஆஃப்டர் த டெத் ஆஃப் கான் சாஹிப், மருதநாயகம், யூசுப் கான் எல்லா பேரும் ஒன்று தான். ஆக இவருடைய இறப்புக்கு பிறகு, இந்த யூசுப் கானுடைய இறப்புக்கு பிறகு புலித்தேவர் வந்து நெற்கட்டுஞ்செவலுக்கு வரார். ஹவெவர் ஹி வாஸ் டிஃபீட்டட் பை கேப்டன் கேம்பல். ஏற்கனவே அவர் பிரிட்டிஷில் தோல்வி அடைந்தார், யூசுப் கான்டையும் தோல்வி அடைந்தார், ஆனால் அவரை கொன்னுறார். புலித்தேவர் எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைல். ஆக கடைசியில் அவரும் நாடிலேருந்து வேறு நாட்டுக்கு ஓடி போய் நாடிலேருந்த நிலையில் அங்கேயே என்ன செய்கிறார், மறித்து போகிறார். நெக்ஸ்ட் நேம் வந்து ஒண்டி வீரன்.
இட் ஒன் ஆஃப் த ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் புலித்தேவர். புலித்தேவருடைய ஆர்மியில் இருந்தவர் தான் அந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர். According to oral tradition, in one battle, ஒண்டி வீரன் hand was chopped off and புலித்தேவர் was saddened. ஆக ஒரு போரில் இந்த ஒண்டி வீரன் வந்து புலித்தேவரோட கூட போர் செய்தவர், அவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டது. சாப்பிட்டுனா துண்டிக்கப்பட்டது. ஆனால் இது எனக்கு கிடைச்ச போரில் கிடைச்ச ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் பெருமையாக எடுத்துக்கொள்கிறார். இட் வாஸ் அ ரிவார்ட் ஃபார் ஹிஸ் penetration into enemy sword causing many heads to roll. அவரும் கைதான் துண்டிக்கப்பட்டது, ஆனால் அவர் நிறைய தலைகளை வந்து கொய்திருக்கிறார். எதிரி படைகளில் நிறைய பேரை கொன்று கூச்சவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒண்டி வீரனை பற்றி படிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் வந்து வேலு நாச்சியார். ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம், வேலு நாச்சியார் வாஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் திஸ் ராயல் ஃபேமிலி. வேலு நாச்சியார் அப்படிங்கிறது வந்து ஒரு லேடி. The king had no male hair. The royal family brought up the princess Velu Nachiyar, training her in marital arts like வளரி, ஸ்ட்ரிக் ஃபைட்டிங் அண்ட் வீல்டு வெப்பன்ஸ். ஆக ராஜா செல்லமுத்து சேதுபதி அப்படின்னு ஒரு அரசர், ராமநாதபுரத்து அரசர், அவருக்கு வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒரு மகா இருந்தால். அவளுக்கு வேறு ஆண் குழந்தைகள் இல்லை. அதனால் அவளுக்கே வேலு நாச்சியாருக்கே வளரி, ஸ்டிக் ஃபைட்டிங், இந்த மாதிரி சிலம்பம் அடிக்கிறது, வளரி அப்படிங்கிற கலைகள், ஹார்ஸ் ரைடிங், வில் வித்த, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் உருது இந்த மாதிரி லாங்குவேஜும் அவள் வந்து கற்றறிந்தார். ஏஜ் ஆஃப் 16 வேலு நாச்சியார் வாஸ் மேரிட் டு முத்து வடுகர். 16 வயதிலேயே முத்து வடுகர்ங்கிறவரை மனம் புரிந்தார். த ராஜா ஆஃப் சிவகங்கை அரசர் முத்து வடுகரை வேலு நாச்சியார் வந்து திருமணம் முடிக்கிறார். அண்ட் ஹேட் அ டாட்டர் பை நேம் வெள்ளச்சி நாச்சியார். இந்த வேலு நாச்சியாருக்கு ஒரு மகா பிறக்க அவள் பேர் வெள்ளச்சி நாச்சியார். இன் 1772 த நவாப் ஆஃப் Arcot and the company troops under command of the காளையர் கோயில் பேலஸ். ஆக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு போர் நடைபெறுது. அந்த ஒரு வார் வருது. 1772 ஆர்காட் நவாபோட கூட ஒரு வார் வருது வேலு நாச்சியாருக்கு. அந்த வாரில் முத்து வடுகர், அவருடைய கணவன், வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்ட் முத்து வடுகர் வந்து அந்த போரில் இறந்து போயிடுறார். வேலு நாச்சியார் escaped with her daughter and lived under the protection of Gopal Naik at Virupachi near Dindigul for 8 years. ஆக அதுக்கு பிறகு அவள் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பி போய் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் வேலு நாச்சியார் 2 பேரும் விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல 8 வருஷமாக இருக்கிறாங்க. டியூரிங் ஏர் பீரியட் இன் ஹைடிங், வேலு நாச்சியார் ஆர்கனைஸ்ட் an army and succeeded in securing an alliance with not only Gopal Naikar but Hyder Ali as கோபால் நாயக்கர், ஹைதர் அலி 2 பேருடைய உதவியையும் அவள் மறைந்து ஒளிந்து இருந்தாலும் அங்கே ஒரு பெரிய ஆர்மியை வந்து ஒரு படையை வந்து திரட்டிகிட்டு இருக்கிறான். தாண்டவ நாயனார் ரோட் அ லெட்டர் டு சுல்தான். இவருடைய அந்த வேலு நாச்சியார் வந்து அவருடைய தளபதி தாண்டவ நாயரை வச்சு ஒரு லெட்டர் எழுதுகிறார். ஆஸ்கிங் ஃபார் 5000 infantry and 5000 cavalry டு டிஃபீட் த இங்கிலீஷ். ஆக பிரிட்டிஷாரை தோற்கடிக்கிறதுக்கு 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் தாண்டவராயரை வைத்து இந்த வேலு நாச்சியார் வந்து எழுதுகிறார். She conveyed a strong determination to fight the English. Hyder Ali ordered his commandments set Dindigul for to provide military assistance. ஆக படை கொடுத்து உதவுறதுக்காக ஹைதர் அலியும் இந்த வேலு நாச்சியாருக்கு படைகள்லாம் பிரிட்டிஷாரை எதிர்க்கிறதுக்கு படைகள்லாம் கொடுக்குறாங்க. வேலு நாச்சியார் எம்ப்ளாய்ட் ஏஜென்ட்ஸ் ஃபார் கேதரிங் இன்டெலிஜென்ஸ் டு ஃபைண்ட் வேர் த பிரிட்டிஷ் ஹேட் ஸ்டோர் தேர் அம்யூனேஷன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து பிரிட்டிஷார் எங்கே ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க, அம்யூனேஷன்னா ஆயுதங்கள், எங்கே ஆயுதங்கள் கிடங்கு இருக்குங்கிறதையும் அவள் வந்து நுணுக்கமாக வந்து அதை வந்து கவனிச்சுட்டே வர. ஃப்ரம் கோபால் நாயக்கு எங்கே வந்து அவருடைய ஆயுதங்கள்லாம் இருக்குது அதையும் வந்து அறிந்து வச்சுட்டே வர. இங்கே கோபால் நாயக் அப்படின்னு சொல்லி விருப்பாச்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்குது. விருப்பாச்சிங்கிறது ஊர். கோபால் நாயக் வந்து அங்கே வந்து அரசராக இருக்கிறார். திப்பு சுல்தான், கட்டபொம்மன்ஸ் பிரதர், ஊமத்துரை, இவங்க எல்லாருமே கோபால் நாயக் வந்து உதவி செய்தவங்க, பிரிட்டிஷாரை எதிர்த்து உதவி செய்தவங்க அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து குயிலி அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்கு. குயிலிங்கிறது ஒரு பெண். இது வேலு நாச்சியாருடைய ஃப்ரெண்டு. இவ வந்து
உடையாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுத படைக்கு வந்து இவர் தலைவராக இருக்கிறார். அந்த உடையாளுங்க பேர் எதுக்கு வச்சிருக்கிறான்னா, ஒரு ஷெப்பர்ட்கள் ஆடு மேய்க்க பெண் வந்து இவளுடைய இன்ஃபர்மேஷனை எதையுமே மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்ததுனால அந்த உடையாளுடைய பேரை வந்து இந்த குயிலி வச்சிருக்கிறார். குயிலி is said to have walked into the British after setting herself on fire, thus destroying the ammunition. இந்த குயிலியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, பிரிட்டிஷாருடைய ஆயுதங்கள் எங்கே இருந்ததோ அங்கே வந்து இவ தான் வந்து வேலுநாச்சியாருடைய ஃப்ரெண்டு குயிலி மூலமாக இவ வந்து எங்கே ஆயுத கடங்கள் இருக்குங்கிறத அவள் அறிந்து கொண்டா. இந்த குயிலி வந்து அதை தெரிந்த பிறகு அவள் மேலே அவள் தீ கொளிச்சிக்கிட்டு அந்த பிரிட்டிஷாருடைய ஆயுதங்கள் எங்கே இருந்ததோ அங்கே அந்த ஆயுத கடங்குக்குள்ளே போய் அந்த ஆயுதங்களை அவ்வளோத்தையும் தீ எரித்து அழிச்சு போட்டாள். அந்த பிரிட்டிஷாருடைய ஆயுதங்களை அழித்து போட்டவள் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுது. She was the first female ruler of the Queen to resist British. முதல்ல பிரிட்டிஷாரை அழித்த She was the first female ruler. முதல் ஹைதர் அலி சிவகங்கையும் அடுத்த போர் செய்து பிடித்தாங்க. முதல்ல வேலு நாச்சியார் தான் முதல்ல பெண் ரூலர் அப்படின்னு சொல்லி, ஃபீமேல் ரூலர் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுது. பிரிட்டிஷாரை எதிர்த்த பெண் ரூலர். த நெக்ஸ்ட் ரிபலியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருடைய கழகம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கழகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பாஞ்சாலங்குறிச்சியில் ஆட்சி செய்தார். அவருடைய அப்பா பேர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஜெகவீரருங்கிறது பாண்டியருங்கிறது கட்டபொம்மனுடைய அப்பா பேர். ஜேம்ஸ் லண்டன் பிரிட்டிஷில் உள்ளவர். ஜேம்ஸ் காலின் ஜாக்சன் இந்த 2 பேரும் இவருக்கு வந்து மிக தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்லப்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1/6 of the revenue was to be allowed to meet the expenses of Nawab and his family. ஆக மக்கள்கிட்ட வரி வசூல் செய்தாங்க. அதில் 1/6 பங்குதியை அவங்களுக்காகவே செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத எதிர்த்து கேட்கறதுக்காக தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. The company had thus gained the right to collect taxes from Panjalamkurchi. The company appointed its collectors to collect taxes from all the palayams. The collectors humiliated the palayakaras, adopted force to collect taxes. ஆக எல்லா இடத்துலையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் ஆட்சி செய்து வந்தார். இந்த பாஞ்சாலங்குறிச்சிலையும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. கன்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த கட்டபொம்மன். ஆக கட்டபொம்மன் வந்து டேக்ஸ் எதுவுமே கட்டலை. கான்ஃப்ரண்டேஷன் வித் ஜாக்சன். ஆக வந்து ஜாக்சன்கிறது வந்து ஆங்கில தளபதி, அவருக்கும் கட்டபொம்மனுக்கு இடையே ஏற்பட்ட மோதல். The land revenue arrear from Kattabomman was 3,310 pagodas. பாகோடாஸ்னா காயின், நாணயம்னு அர்த்தம். ஆக 3,000 பாகோடாஸ் வரைக்கும் இவர் வந்து அரியற பணம் வந்து கட்டாமல் இருந்தார், டேக்ஸ் கட்டாமல் இருந்தார். கலெக்டர் ஜாக்சன் வந்து an arrogant English officer wanted to send an army to collect the revenue dues. ஆக அவர் வந்து ஒரு கர்வமான அதிகாரி, ரெவென்யூ இந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பெர்மிஷன் வாங்கி கலெக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்தார். On 18 August 1798 he ordered Kattabomman to meet him ராமநாதபுரம். கலெக்டர் வந்து ஜாக்சன் வந்து கலெக்டர், அவர் வந்து ராமநாதபுரத்தில் கட்டபொம்மனை வந்து மீட் பண்ண சொல்கிறார். ஜாக்சன் வந்து மீட் பண்ண சொல்கிறார். பட் கட்டபொம்மன் ஜாக்சன் ரெஃப்யூஸ் டு கிவ் ஹிம் ஆடியன்ஸ் போத் இன் குற்றாலம். ஆக இங்கே ராமநாதபுரத்துக்கு நீ வரட்டாலும் குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏதாவது ஒரு ஊரில் வந்து என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்கிறார். ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஏற்கவே இல்லை. கட்டபொம்மன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறார். அது மறுத்து அங்கே வந்து அவரை போய் பார்க்க போகல. அட்லாஸ்ட் அன் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட். கட்டபொம்மன் மெட் ஜாக்சன் இன் ராமநாதபுரம். அவர் ராமநாதபுரத்தில் அங்கே ஒரு இன்டர்வியூ அவர் பார்க்குறார். கட்டபொம்மன் ஹேட் டு ஸ்டாண்ட் ஃபார் 3 hours. 3 மணி நேரம் கட்டபொம்மனை நிற்க வச்சிட்டார் ஜாக்சன். பிஃபோர் அண்ட் ஹார்ட்டி கலெக்டர் ஜாக்சன், அப்புறம் ஆணவம் பிடிச்ச கலெக்டர் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் சொல்கிறார். சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப். ஆக 3 மணி நேரம் நிப்பாட்டி வச்சுறா, என்ன செய்ய போகிறாரோ தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அறிந்த கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப், அந்த இடத்துல இருந்து தப்பி விட பார்க்குறார். அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்ரமணியன், அவருடைய மினிஸ்டர் சிவசுப்ரமணியர் அவர் கூட இருக்கிறாரு கட்டபொம்மன் கூட. ஊமைத்துறை வந்து கட்டபொம்மனுடைய தம்பி, அவரும் அந்த நேரம் அங்கே வரும்போது இவங்களுடைய ஹெல்ப்னால அவர் கட்டபொம்மன் அந்த இடத்துல இருந்து ஜாக்சன் முன்னிலேருந்து தப்பி போயிறார். At the gate of the Ramanathapuram fort there was a clash.
இந்த ராமநாதபுரம் இடத்துல ஒரு பெரிய சண்டை அந்த நேரத்தில் நடைபெறுது. லெப்டினன்ட் கிளர்க் வாஸ் அங்கே வந்து ஆங்கிலேயர் 2 பேர் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. லெப்டினன்ட் அவரை வந்து கொண்டு போட்டிருக்கிறாங்க. சிவசுப்பிரமணியர் வாஸ் டேக்கன் பிரிசன். ஆக கட்டபொம்மனை தப்பிக்க விட்ட சிவசுப்பிரமணியர் உடனே சிறையில் அடைக்கிறாங்க. அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். மெட்ராஸ் ஆட்சிக்குழு முன்னாடி கட்டபொம்மன் வந்து இப்படி ஜாக்சன் வந்து தன்னை இல்ட்ரீட் பண்ண விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்கிறார். கட்டபொம்மன் represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. The council asked Kattabomman to appear before a committee, William Brown, William Oram, and meanwhile the governor Edward Clive ordered the release of Subramaniar and the suspension of the collector Jackson. ஆக இந்த கமிட்டியில் மெட்ராஸ் கவுன்சிலில் வந்து இவர் வந்து வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் முன்னாடி இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணார் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்லும்போது இந்த கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அந்த சிவசுப்பிரமணியரை சிறையில் எடுத்தவங்கள விடுவிச்சிடுறாங்க. ஆன் December 15, 1798 reported on what the committee found Kattabomman was not guilty. அது வந்து ஒரு குற்றமாகவே அந்த கமிட்டி வந்து அதை வந்து அறிக்கை தெரிவிக்கலை. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் நியூ கலெக்டர் லூசிங்டன் அப்பாயிண்டட். ஆக இந்த கட்டபொம்மனுடைய தன்மை அவர் வர மறுத்தது அது வந்து ஒரு பெரிய குற்றமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஜாக்சன் அவர் வந்து இந்த கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புதிய கலெக்டராக லூசிங்டனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கு பிறகு கட்டபொம்மன் வந்து அவருடைய அரியரான அந்த ரெவன்யூ டேக்ஸ் வந்து பே பண்ணுறார். அவர் வந்து 1080 பகோடாஸ் மட்டுமே என்ன செய்கிறார், பே பண்ணுறார். தென் கட்டபொம்மன் அந்த கான்ஃபிடென்சி ஆஃப் பாளையக்காரர்ஸ் அவருடைய கூட்டமைப்பும் பாளையக்காரருடைய கூட்டமைப்பு மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி. ஆக மருது பாண்டியர்களும் சிவகங்கை ஆட்சி சேர்ந்த மருது பாண்டியர் கட்டபொம்மன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமைப்பு அங்கே ஏற்படுத்துகிறாங்க. கோபால் நாயக் ஆஃப் திண்டுக்கல்லில் உள்ள கோபால் நாயக், எடல் நாயக் ஆஃப் அண்ணாமலையில் உள்ள நாயக்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் had been made. Kattabomman was interested in this conspiracy. Collector Lushington prevented Kattabomman from meeting the Mardu brothers. ஆக இவங்களாகவே தங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஒரு அறிக்கையை இவங்களாகவே என்ன செய்கிறாங்க, தெரிவிக்கிறாங்க. இந்த மருது பிரதர்ஸும் கட்டபொம்மனும் சேர்ந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அப்போ இருக்கிற அந்த லூஷிங்டன் கலெக்டர் வந்து கட்டபொம்மனையும் மருது பிரதர்ஸும் சந்திக்க விடாமல் பண்ணுறாரு. ஆனால் அதே மீறி அவங்க சந்திச்சுறாங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகங்கை பாளையக்காரர்ஸ் who refused to join. கட்டபொம்மன் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் சிவகிரி. அது சிவகிரி உள்ளவங்க பாளையக்காரருக்கு இந்த கட்டபொம்மனுக்கு வந்து எதிர்ப்பாக தான் இருந்தாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. தென் சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்டது. பிரிட்டிஷ் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு போர் செய்து பாஞ்சாலங்குறிச்சியை வந்து பிடிக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி எல்லாரும் திருநெல்வேலிக்கு முன் போல் வராங்க. மேஜர் பேரன்மர் கமாண்டர் த ட்ரூப்ஸ். பேனர்மர் பிரிட்டிஷ் அதிபதி வந்து இங்கே வந்து தலைமை தாங்குறார். ட்ரெவன்கூர் ட்ரூப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷ். ட்ரெவன்கூர்னா திருவிதாங்கூர் அப்படின்னு ஒரு கேரளாவில் உள்ள ஊர். அந்த ஊரும் இந்த பிரிட்டிஷார் கூட சேர்ந்துட்டு ஆன் 1 September 1799 an ultimatum was served on Kattabomman to surrender. கட்டபொம்மனை வந்து சரணடையும்படி பிரிட்டிஷார் வந்து வற்புறுத்துறாங்க. ஆனால் கட்டபொம்மன் எவசிவ் ரிப்ளை எந்த பிடிகுடிக்காத பதிலும் அவர் சொல்லிட்டு பிடிகுடுக்காத பதிலை சொல்கிறார், எவசிவ் ரிப்ளை பண்ணுறார். உடனே பேனர்மேன் வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்கனவே பாஞ்சாலங்குறிச்சியை பிடிக்கணும் தான் வருது, அந்த பேனர்மேன் தான் தலைமை தாங்கி வர்றார். உடனே அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட்டை அட்டாக் பண்ணுறார். டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட் பேனர்மேன் மூவ் ஹிஸ் என்டையர் ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5 செப்டம்பர் 5 பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையிடப்பட்டது. தை கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் டு த ஃபோர்ட்டுக்குள்ளே உள்ள கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த பேனர்மேன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிடுறார். ராமலிங்கனார் டு கன்வே அ மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். திருப்பியும் ராமலிங்கனாரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரண்டர் அடையும்படி சொல்லிட்டாங்க. அப்பவும் கட்டபொம்மன் ரெஃப்யூஸ் பண்ணுறார், மறுப்பு தெரிவிக்கிறார்.
Bannerman decided to strategy of the operation in a clash of கல்லர்பட்டி சிவசுப்பிரமணியர் வாஸ் டேக்கன் அ பிரிசன். மறுபடியும் கல்லர்பட்டிங்கிற இடத்துல சிவசுப்பிரமணியரை திருப்பியும் சிறையில் அடைக்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை பிரிட்டிஷார் வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கு பிறகு எக்ஸெக்ஷன் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுதல். கட்டபொம்மன் எஸ்கேப் ஆஃப் டு புதுக்கோட்டை. த பிரிட்டிஷ் புட் ப்ரைஸ் ஆன் ஹிஸ் ஹெட். கட்டபொம்மன் வந்து தப்பி ஓடுறாரு. புதுக்கோட்டையை பாஞ்சாலங்குறிச்சியை பிடிச்சோன்னா அவர் புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடுறாரு. ஆனாலும் அவருடைய தலைக்கு விலை பேசுகிறாங்க பிரிட்டிஷார். பெட்ராய்ட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை, கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர். ஆக எட்டயபுரமும் புதுக்கோட்டை அரசர்கள் வந்து பிரிட்டிஷாருக்கு சாதகமாக இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து கட்டபொம்மன் வந்து இங்கே பிடிபடுறார். சிவசுப்பிரமணியர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம். சிவசுப்பிரமணியரையும் தூக்கிலிட்டுறாங்க, தூக்கில் தூக்கி போட்டுடுறாங்க பிரிட்டிஷார். பேனர்மேன் மேட் அ மோக்கரி ஆஃப் அ ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரஸ். பாளையக்காரன் முன்னாடி அவர் என்ன சொன்னாருங்கிறத ஒரு கேலிக்குத்தா வந்து கிண்டல் பண்ணுறாங்க. கட்டபொம்மன் வாஸ் ஹேங் ஃப்ரம் அ டேமரின் ட்ரீ இன் த ஓல்ட் ஃபோர்ட் ஆஃப் கயத்தார். அது ஒரு புளிய மரத்தில் கயத்தாரில் கட்டபொம்மன் என்ன செய்கிறார், தூக்கில் தொங்கிடுறார். க்ளோஸ் டு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது கயத்தார். மெனி ஃபோக் பாடல்ஸ் ஆன் கட்டபொம்மன்ஸ் ஹெல்ப் கீப் திஸ் மெமரி. ஆக நிறைய நாட்டுப்புற பாடல்கள் இந்த கட்டபொம்மனை பற்றி இருக்குது. தென் த மருது பிரதர்ஸ், பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடியவர்கள். அடுத்தது வந்து மருது பிரதர்ஸ், பெரிய மருது, வெள்ளை மருது. பெரிய மருதுக்கு இன்னொரு பேர் வெள்ளை மருது. அண்ட் இஸ் எங்கர் பிரதர், அவர் பேர் சின்ன மருது. இவங்களும் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடியவர்கள். முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. இந்த முத்துவடுகர் வந்து வேல்நாச்சியாருடைய ஹஸ்பண்ட். வடுகர் டெத், காளையர்கோயில் பேட்டில். மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் ரெஸ்டோரிங் த தான் ஆஃப் வேல்நாச்சியார். ஆக வேல்நாச்சியாருக்கு உதவி செய்தவங்க இந்த மருது பிரதர்ஸ் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கு. தென் 18th century மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஆக மருது பிரதர்ஸும் பிரிட்டிஷாரை எதிர்த்தவங்க. கட்டபொம்மனுடைய இறப்புக்கு பிறகு தே ஒர்க்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர். ஊமைத்துறை வந்து கட்டபொம்மனுடைய தம்பி. ஆக அவர் கூட சேர்ந்து இந்த மருது பிரதர்ஸ் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் ரிபெலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் என்னெல்லாம் செய்தாங்க, அவங்களுடைய கலகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1800 செகண்ட் பாளையக்காரர். ஆக இது வந்து இரண்டாவது பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லி இது சொல்லப்படுது இவரை பற்றி. மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால் நாயக்கர் திண்டுக்கல் அண்ட் கேரளா வர்மா, மலபார், கிருஷ்ணப்பா நாயக்கர், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாளையக்காரர் எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தாங்க. த அப்ரைசிங் விச் ப்ரோக் அவுட் இன் கோயம்புத்தூர் இன் ஜூன் 1800. அங்கே ஒரு எழுச்சி ஏற்பட்டது. த பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சதயமங்கலம் அண்ட் தாராபுரம், இந்த பகுதிகளில் இந்த மாதிரி புரட்சிகள்லாம் ஏற்பட்டது. அந்த புரட்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவ்வளோ பேரையும் பிரிட்டிஷார் வந்து தூக்கிலிட்டாங்க. ஹேங்டுனா தூக்கிலிடப்பட்டனர். தென் த டூ பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன், ஊமைத்துறை அண்ட் செவத்தையா. கட்டபொம்மனுக்கு 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, ஒன்று ஊமைத்துறை, இன்னொன்று செவத்தையா. 2 பேருமே எஸ்கேப் ஃப்ரம் த பாளையங்கோட்டை பிரிசன் டு கமுதி, ஃப்ரம் வேர் சின்ன மருது டுக் தம் சிவகங்கை இன் ஹிஸ் கேபிட்டல். ஆக இவங்க 2 பேருமே சிறையிலேருந்து தப்பி ஓடுறாங்க. ஊமைத்துறையும் சிவத்தையாவும் சிறையிலேருந்து தப்பி ஓடுறாங்க. சின்ன மருது வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறார். சிறுவயல் அப்படிங்கிற அவருடைய ஊரில் வந்து அவங்கள வந்து தங்கியிருக்க சொல்கிறார். த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் retook the fort in April. மருது பிரதர்ஸ் sought shelter in சிவகங்கை. English demanded that மருது பாண்டியாஸ் hand over the fugitives ஊமைத்துறை and சிவத்தையா. மருது பிரதர்ஸை பிடிச்சு கொடுக்க சொல்லி ஊமைத்துறையிட்டையும் சிவத்தையாட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் 1801 திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை அந்த பாளையக்காரர்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இந்த மருது பிரதர்ஸ் வந்து தைரியமாக திருச்சிராப்பள்ளி வந்து இந்த பாளையக்காரருக்கு சொந்தமாக தான், பிரிட்டிஷாருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அந்த பேரறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது த இண்டியன்ஸ் டு யுனைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் கட்டிங் அக்ராஸ் ரீஜியன், காஸ்ட், க்ரீட், ரிலிஜன் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சிராப்பள்ளி வந்து இந்த கோட்டை வந்து எங்களுடையது அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 ஆர்மி அவ்வளோத்தையும் அவங்க வந்து
இங்கிலீஷ் ஆர்மி அங்கே வந்து கூட்டப்படுது. ஆனால் பாளையக்காரர்களும் நிறைய பேரை திரட்டி ஒரு பெரிய போராட்டத்தை அங்கே வந்து நடைபெற்றுறாங்க. ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர்காரங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் பிரிட்டிஷார் இந்த கழகத்தையும் அடக்கி பிரித்தாளும் கொள்கையாக இந்துக்கள் தனியாக, முஸ்லீம் தனியாக, அப்படியே அவங்க காஸ்ட் ரீதியாக அவங்கள அப்படியே பிரித்து ஆங்கிலேயர் வந்து அதில் வெற்றி கொண்டாங்க. இந்த திருச்சி ப்ரொக்ளமேஷன் சொன்னதோட ஒரு சுதந்திரம் வந்து நமக்கு லேசாக கிடச்ச மாதிரி. தென் ஃபால் ஆஃப் சிவகங்கை. த ரிபல்ஸ் வென் டு பெரியமலை அண்ட் காளையர் கோயில் அந்த பகுதிகளிலையும் சென்று போராட்டம் நடத்தினாங்க. த மருது பிரதர்ஸ் ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24th October 1801. ஊமத்துறை சிவத்தையா ரெண்டு பேரையுமே இந்த பிரிட்டிஷார் வந்து சிவகங்கையை பிடிபட்ட உடனே அவங்க ரெண்டு பேரையும் தலையை துண்டிச்சு கொட்டாங்க. கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறையும் சிவத்தையாயும் பிரிட்டிஷார் வந்து தலை துண்டிக்கப்பட்டது. பீகெட்டட் அட் பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 16th November 1801. தென் 73 ரிபல்ஸ் வேர் எக்ஸில் டு பெனாங் இன் மலையா. 73 பேர் புரட்சியாளர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க. எக்ஸில் டு பீனாங் அண்ட் மலையா. மலையாவில் உள்ள பீனாங்க்கு நாடு கடத்தப்பட்டாங்க. த பாளையக்காரஸ் ஃபெல் டு இங்கிலீஷ். தர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் இன்ஸ்பயர் த லேட்டர் ஜெனரேஷன்ஸ். மருது பிரதர்ஸ் விச் இஸ் கால் சவுத் இண்டியன் ரிபெலியன். இவங்க வந்து மருது பிரதர்ஸ் ஒரு பெரிய கலகக்காரங்களாக இருந்து பிரிட்டிஷாரை போராடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தென் கர்நாடிக் ட்ரீட்டி. பாளையக்கார system came to an end with the demolition of all forts and disbanded of the army. ஆக அதுக்கு பிறகு பாளையக்காரர்கள் எல்லாருமே தோற்று ஒவ்வொருத்தரையாக தூக்கிவிட்டும் கொண்டு போட்டதுனால அந்த பாளையக்காரருடைய மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட். மருது பிரதர்ஸும் திருப்பூரில் வந்து தூக்கிலிடப்படுதாங்க. ஆக எல்லாரையும் இந்த புரட்சியை தலையிட்ட எல்லாரையும் பிரிட்டிஷார் வந்து அழித்து சின்ன பின்னமாக்கி போட்டார். தென் தீரன் சின்னமலை. இவர் வந்து தீர்த்தங்கிரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் படித்த ஒரு வீரமிக்கவர் தான் இந்த தீரன் சின்னமலைன்னு சொல்லி ஒரு பேர். இவர் வந்து நில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர். லேண்ட் டிஸ்பியூட் இந்த கொங்கு ரீஜனில் இவர் வந்து நில பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். Then tax was collected by திப்பு திவான் முகமது அலி. இவங்க வந்து மைசூர் சுல்தானும் திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த திவான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமாக அந்த டேக்ஸ் மணியோடு வரும்போது தீரன் சின்னமலை வந்து அவங்க டேக்ஸ் எல்லாம் பிடுங்கிடுறார். தீர்த்தங்கரி பிளாக்ட் ஹிஸ் வே அண்ட் கன்ஃபிஸ்கேட்டட் ஆல் த டேக்ஸ் மணி. கன்ஃபிஸ்கேட்டட்னா இவருடைய டேக்ஸ் மணி எல்லாம் பிடுங்கிடுறார், பறித்து கொண்டார். He said முகமது அலி go by inciting him to tell சுல்தான். போய் உன் சுல்தான்கிட்ட சொல்லு தீரன் சின்னமலை பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லி விடுறார். Thus he gained the name தீரன் சின்னமலை. அதனால தான் அவருக்கு பேர் தீரன் சின்னமலைன்னு வந்தது. தீர்த்தங்கிரிங்கிறது அவருடைய பேர். தீரன் அப்படிங்கிற பேரும் இவர் வந்து டேக்ஸ் எல்லாம் பிடுங்கிட்டு உங்கள் திவான்கிட்ட போய் சொல்லு சின்னமலை பிடுங்கிட்டான் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். அவருடைய வீரத்தை பாராட்டி அவருக்கு தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி பேர். தீரன் சின்னமலை built a port for the British without leaving the place. அதே இடத்துல பிரிட்டிஷார் உடனே வந்து அவரோட கூட போர் செய்கிறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு ஓடாமல் அங்கேயே நின்று போர் செய்ததுனால அந்த ஊருக்கு பேர் ஓடாநிலை அப்படின்னு சொல்லி ஒரு பேர். ஃபைனலி த இங்கிலீஷ் கேப்சர் ஹிம் அண்ட் பிரதர்ஸ் கெப்ட் ஹிம் இன் பிரிசன் இன் சங்ககிரி. கடைசியாக தீரன் சின்னமலையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க பிரிட்டிஷார். தே ரெஃப்யூஸ். when they were asked to accept the rule the British they refused, so they were hanged. ஆக பிரிட்டிஷ் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கிறாங்க. அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. இந்த தீரன் சின்னமலை உடனே அவரையும் தூக்கில் இட்டு போட்டுடுறாங்க சங்ககிரியில். ஹேங்ட் அட் த டாப் ஆஃப் த சங்ககிரி. தென் வேலூர் ரிவோல்ட். வேலூர் புரட்சி ஏற்கனவே நீங்கள் 8th படித்த பாடம் தான். 1806 வேலூர் கோட்டையில் ஒரு புரட்சி வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்து நடைபெற்றது. ஆர்காட்
சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து வேலூர் புரட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது. எதனால் இந்த புரட்சி வந்தது, வேலூர் ரிவோல்ட் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்திய வீரர்களுடைய மனக்குறை, கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், த சிப்பாய்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ஆர்மி. நம்மளுடைய சிப்பாய்கள் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியான சம்பளங்கள் கொடுக்கல, குறைந்த சம்பளமும் ப்ரமோஷனும் கொடுக்கல. ஓவர் லோ சேலரி அண்ட் புவர் prospects of promotion. The English army officers can respect for all social religious sentiments of the Indian sepoys also angered them. குறைந்த சம்பளமும் பதவி உயர்வும் இந்தியன் சிப்பாய்க்கு கொடுக்காதனால இந்திய வீரர்களுடைய மனக்குறை இருந்தது. பஞ்ச காலத்திலையுமே அவங்க வந்து மிகவும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்தது இயரிங்ஸ், அவங்களுடைய யூனிஃபார்ம் ஒவ்வொரு காஸ்ட் ரீதியாகவும் இருந்தது. அடுத்தது தாடி மீசை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பிரிட்டிஷ் அந்த ஆர்மியில் சிப்பாய்க்கு பயங்கரமான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருந்தது. க்ளீன்லி ஷேவன் ஆன் த சின் அண்ட் மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி அபவுட் ஹவு தர் மஸ்டாக் லுக்ட். மீசையும் அவங்க சொல்கிற அளவு தான் வைக்கணும், தாடி வைக்கக்கூடாது, தலைப்பாகையும் அவங்க சொல்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால இந்திய வீரர்கள் எல்லாமே இந்த வேலூர் புரட்சி செய்தாங்கன்னு சொல்லப்படுது. தென் அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட், புரட்சி வெடித்தது அப்படின்னு பார்க்கும்போது திப்பு சுல்தானுடைய திருமணத்துக்கு அவங்க போகும்போது அந்த இடத்துல திப்புவுடைய கொடியை வந்து அவங்க வைக்கிறாங்க. அபவுட் அ டசன் அதர் ஆஃபீஸர்ஸ் வேர் கில்ட் விதின் அண்ட் 1 hour ago. கார்னல் மீகராஸ் ஆஃப் த 23rd Regiment வாஸ் கில்ட் நெக்ஸ்ட். முதல்ல கார்னல் ஃபேன்கோட் என்பவர் பிரிட்டிஷாரை கொண்டு போடுறாங்க. புரட்சிக்காரர்கள், இந்த வேலூர் புரட்சிக்காரர்கள் நம்ம இந்தியர்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளை முதல்ல வந்து கார்னல் ஃபேன்கோட்டை அவர் காயம் ஏற்பட்டது. அப்புறம் மீ கராஸ் அப்படிங்கிறவங்க கொண்டு போடுறாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் 12 ஆஃபீஸர்ஸை சுட்டு தள்ளுறாங்க. தென் கில்லஸ்பி ப்ரூட்டாலிட்டி, ஆக நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிரிட்டிஷாரை கொல்லும்போது பிரிட்டிஷ் சும்மா இருக்காது. கில்லஸ்பி ப்ரூட்டாலிட்டி, ஆக ஜில்லஸ்பிங்கிறவர் வந்து அங்கே வந்து நம்ம தமிழ் மக்களை நிறைய பேரை வந்து கொன்று குவிக்கிறார். அது கேவல்ரி, குதிரைப்படை, யானைப்படை எல்லாமே அங்கே வருது. கேவல்ரி அண்ட் அண்டர் த கேப்டன் யங் 9 மணிக்கு காலையிலேயே நடக்குது. அப்போ வந்து இவங்க கில்லஸ்பி வந்து ஒரு பெரிய படையோடு அங்கே வராரு. திப்புஸ் எல்டர் சன், அவருடைய ஃபைதர் அலி அதே ஹைதர் அப்படிங்கிற அவருடைய கொடியை வந்து அந்த மைசூர் பேலஸில் ஏற்றி எங்களுடைய ஆட்சி தான் அங்கே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடி ஏற்றுறாங்க. ஆனால் பிரிட்டிஷார் வந்து அதை விடலை. 800 soldiers were found dead in the fort alone. அது இந்த கில்லஸ்பி வந்து கொஞ்ச நேரத்தில் 800 பேரை கொன்று குவிச்சிட்டார் அந்த ஃபோர்ட்டில், அந்த கோட்டையில். 600 soldiers were kept in confinement in the திருச்சிராப்பள்ளி and வேலூர் awaiting என்கொயரி. ஆக 600 பேரை கோட்டைக்குள்ளேருந்து வெளியே பிடிச்சிட்டு போய் சிறையில் வைத்து என்கொயரி பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டார். இப்படி நிறைய பேரை கொன்று குவிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் கில்லஸ்பி அப்படிங்கிறது சொல்லப்படுது. தென் கான்சிக்வன்சஸ் ரிவோல்ட், இந்த புரட்சியினுடைய பின் விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோர்ட் வந்து விசாரணை பண்ணி அது பிறகு 6 of the rebels convicted by the court enquiry were blown from the guns. அதுலேயும் கோர்ட்டுடைய என்கொயரிக்கு பிறகு 5 were shot dead, உடனே வந்து சுடப்பட்டு கொல்லப்படுறாங்க. 8 பேரை தூக்கிலிட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி சுடப்பட்டும் தூக்கிலிடப்பட்டும் நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டு மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த கழகம் வந்து இந்த வேலூர் கழகம் வந்து அடக்கப்படுது. இந்த கில்லஸ்பி வாஸ் 7000 பகோடாஸ், நிறைய ப்ரைஸ் மணி அண்ட் ப்ரொமோஷன். ஆக அவருக்கு வந்து இப்படி கழகத்தை அடக்குனதுக்காக அவருக்கு வந்து 7000 காயின்ஸ் வந்து அவருக்கு பரிசாக கொடுக்கப்படுது. அவருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்குது. அதுக்கு பிறகு அவரை வந்து கவர்னர் வில்லியம் பெண்டிங் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிவால்ட், ரிமூவ் தர் ஆஃபீஸ் அண்ட் ரீகால் டு இங்கிலாந்து. அப்புறம் இங்கிலாந்துக்கு அவங்கள வர வச்சுக்கிறார். இதனுடைய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரிவால்ட், இந்த புரட்சியினுடைய மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து இந்திய சுதந்திர போர் 1857 உள்ள ஒரு புரட்சிக்கு இது வந்து ஒரு துணை போனது அப்படிங்கிறது மட்டும்தான். இதற்கு பிறகும் நிறைய புரட்சிகள் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. அதெல்லாம் இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.
ம்ஹும்.